மீண்டும் ஜீவனோடு பாகம் 3 அத்தியாயம் 25 பக்கம் 10 ஆதார வசனம் யூதா 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களைக் குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பிரான்ஸ் ஸ்லீச்சர் ஏற்கனவே தயாரிப்பில் இருந்த விமானங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். இந்த விமானங்களை ஆவிக்குரிய வல்லமைகளால் பாதுகாக்க முடியும் என்றால் நாம் ஏன் உற்பத்தி தளத்தில் ஏற்கனவே தயாரிப்பில் இருக்கும் விமானங்களை செய்து முடிக்க கூடாது? இப்போது செயல்பாட்டில் இருக்கும் இன்னும் சில விமானங்களும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று தனது கைகளை மேலும் கீழுமாக அசைத்தவாறு தனது எண்ணங்களை லெவ்விடம் நேரடியாகவே அவர் வலியுறுத்தினார். சிவந்திருந்த பிரான்சின் முகத்தை லெவ் பார்த்தான். பழைய உலகின் வழிகளில் அவர் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. விமான தொழிற்சாலைகளை கனரக தானியங்கி இயந்திர தொழிற்சாலைகளையும் மாற்றி அமைப்பதற்காக லெவ் பிரான்சிற்கு வந்திருந்தான். புதிய கண்டுபிடிப்பானது தண்ணீரை ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனாக மாற்றும் திறனுள்ளதாக இருந்தது. மேலும் இந்த கண்டுபிடிப்பு தற்போது உபயோகத்தில் இருக்கும் ஜெட் விமானங்கள் மற்றும் உயர் ஆற்றல் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதற்கான புதிய எரிசக்தியாக செயல்படுகிறது. ஹைட்ரஜனை எரிசக்தி மின்கலங்களில் எளிதாக பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பதால் ஒவ்வொரு இயந்திரத்தின் உள்ளிருக்கும் எரிபொருள் இயந்திரமும் மின்சார சக்திக்கு மாற்றப்படும். ஆனால் பிரான்ஸ் ஸ்லீச்சர் கையாளும் நிறுவனமானது பழைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக பெரிய அளவிலான தொகையை முதலீடு செய்துள்ளது மற்றும் அவர்கள் இன்னும் லாபம் ஈட்டும் மனநிலையிலேயே இருந்தனர். புதிய அறிவியலானது பாதுகாப்பையும் தரத்தையும் உறுதியாக அளிக்கும். மேலும் இதனை குறித்த விளக்க காட்சியானது அங்கு பணிபுரிபவர்களால் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாகத்தினரிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. சுற்றுச்சூழல் காரணிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். பழைய விமானங்களால் புதிய உலகின் சுற்றுச்சூழல் தரநிலையை எட்ட முடியவில்லை. சுற்றுச்சூழல் தரங்களை பொறுத்தவரையிலும் பாதுகாப்பை பொறுத்தவரையிலும் இந்த விமானங்கள் பின்தங்கியுள்ளன என்று லெவ் கூறினான். 1 மாதத்திற்கு முன்பாக லெவ் தனது விளக்க காட்சிகளை கொடுத்த போது பிரான்ஸ் வெளிப்படுத்திய முகபாவனைகளை லெவ் நினைத்து பார்த்தான். ஆலையில் பணிபுரிபவர்களும் பிரான்சும் கூட லெவ் கூறியதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். விமானம் தரையிறங்கும் வேளையில் இயந்திர கோளாறினால் அரிதான விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் சிறிய ஹைட்ரஜன் தொட்டி வெளியேறி எவ்வாறு விபத்தினை தடுக்கும் என்பதை குறித்து லெவ் விவரித்த போது பிரான்சின் முகம் பிரகாசமாக மாறியதை லெவ் கண்டான். புதிய முறையில் இருந்த மேன்மையினை அறிவு ரீதியாக பிரான்ஸ் ஏற்றுக்கொண்டது லெவ்விற்கு தெரியும். ஆனால் உடனடியாக அவருக்குள் சில தொடர்ச்சியான குழப்பங்கள் எழுந்தது. குழப்பம் அடைந்திருந்த அவர் பதட்டத்துடன் தன்னுடைய பேனாவால் நோட்டு புத்தகத்தின் மீது வேகமாக தட்ட ஆரம்பித்தார். அவரது தலை இருபுறமும் அசைந்தவாறு இருந்தது. அவரது பதவியும் அதிகாரத்தையும் லாபத்திற்கான நம்பிக்கையையும் இழந்து இந்த புதிய முறையினால் கிடைக்கப்பெறும் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த அதிர்ச்சியினை பிரான்ஸ் எளிதாக கடந்து போவதற்கு ஏதுவான அனைத்து முயற்சிகளையும் லெவ் மேற்கொண்டான். லெவ் அவரையோ அல்லது அவருடைய பொருட்களையோ அலுவலகத்தில் இருந்து அகற்றி விடாது பார்த்து கொள்ளுவதில் கவனமாக இருந்தார். அவரது அறைக்கு எதிர் அறையை லெவ் எடுத்துக்கொண்டான் மற்றும் தனது அறைக்கதவில் செயலாக்கத்துறை என்று மட்டுமே எழுதப்பட்ட பலகையை தொங்கவிட்டான். பழையவற்றை நீக்க வேண்டிய நேரம். எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஜனங்கள் லெவ்வின் அலுவலகத்திற்கு வரத் தொடங்கினர். ஜனங்களுடைய கேள்விக்கு லெவ் அவர்களை பொறுப்புடன் கையாண்டு ஏற்ற பதில்களையும் அறிவுறுத்தல்களையும் அளித்ததால் உண்டான திருப்தியில் உற்சாகமாக அவர்கள் வெளியேறுவதை பிரான்ஸ் எரிச்சலோடு கவனித்துக் கொண்டிருந்தார்.
அப்போதெல்லாம் தனது நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் அழுத்தத்தை குறைப்பதற்காக தன்னுடைய பேனாவின் பின்பொத்தானை தொடர்ந்து அழுத்தி கிளிக் என்ற சத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார். மற்றொரு நாள் லிவ் அவருடைய அலுவலக அறைக்குள் நுழைந்தபோது பிரான்சின் பேனாவில் இருந்து வந்த கிளிக் சத்தமே லிவ்வை வரவேற்றது. அனைத்து தளத்திலும் உள்ள பழைய உற்பத்தி செயல்பாடுகளை அகற்றுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகலாம் பிரான்ஸ் என்று லிவ் கேட்டான். பார்க்கிறேன் என்று பிரான்ஸ் தனக்குள்ளாகவே முணுமுணுத்தார். தன்னுடைய நோட்டு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டியவாறும் தனது பேனாவை அழுத்தி சத்தம் எழுப்பியவாறும் பக்கங்களை பார்வையிட்டார். இது சற்று கடினமான வேலை என்று உங்களுக்கு தெரியும் தானே. சரியாக தேவைப்படும் நாட்களை கூற எனக்கு சிறிது கால அவகாசம் தேவை என்றார். லிவ் அவருடைய மேசையை நெருங்கி தனது முழு வலுவையும் தனது கைகள் தாங்குமாறு வைத்துக்கொண்டு மேசையின் மீது குனிந்தவாறு நின்றான். பிரான்ஸ், இன்னும் 2 நாட்களில் புதிய விமானங்களை செய்வதற்கான பல்வேறு உதிரி பாகங்களை இறக்குமதி செய்ய வேண்டியதின் அவசியம் நம்மிடம் உள்ளது. தனித்தனி பாகங்களை ஒன்றாக இணைக்கும் புதிய விமான உற்பத்திக்கான தொடக்க வேலையை ஆரம்பித்து விடலாம். ஆனால் நம்மிடம் பாதி செய்து முடிக்கப்பட்ட நிலையில் பழைய விமானங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான யோசனை ஏதாவது உங்களிடம் உள்ளதா என்று கேட்டான். இம்பாசிபிள் என்ற வார்த்தையை குறைவான சத்தத்தில் தொடர்ச்சியற்ற நடையில் முணுமுணுத்தவாறு எஸ் என்ற சத்தத்துடன் சரியாக பிரெஞ்சு மொழியின் உச்சரிப்புடன் அழுத்தி கூறினார். சிறிது காலம் அவகாசம் தேவைப்படுவதாலும் வேலை செய்வதற்கு உகந்த வானிலை மாற்றம் ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்பதாலும் நாம் கோடையின் நடுப்பகுதி வரை காத்திருப்பது நலமாக இருக்கும் என்பது போன்ற ஓர் ஆலோசனையை பிரான்ஸ் அளித்தார். இவ்வாறு செய்வதால் அதிக அளவிலான பழைய விமானங்களின் உதிரி பாகங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு சற்று நிறுத்தி, மில்லியன் கணக்கான யூரோக்கள் இந்த பழைய விமானங்களை தயாரிப்பதற்கு என்று முதலீடு செய்யப்பட்டுள்ளன என்று தெரியும் தானே என்ற நொண்டி சாக்கையும் சேர்த்து கூறினார். புதிய செயல்முறையினால் பெறப்போகும் நன்மைகள் மற்றும் பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான புதிய பூமியின் உக்திகள் முதலியவற்றை பற்றி அவர்கள் மேற்கொண்ட பல மணி நேர விவாதங்களும் ஏன் ஏன் பழைய வழிமுறைகளை அகற்ற வேண்டியதின் அவசியத்தை குறித்த ஏனோக்குடன் மேற்கொண்ட விவாதமும் கூட பிரான்சினுடைய மனதில் அவர் கொண்டிருக்கும் கருத்துக்களை சிறிய அளவில் கூட மாற்றம் செய்வதற்கு பயன்படவில்லை என்று எண்ணி லிவ் பெருமூச்சு விட்டான். உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் இருக்கிறது பிரான்ஸ். 2 நாட்களே என்றான். லிவ் அலுவலகத்தை விட்டு வெளியேறும்படிக்கு திரும்பினான். பேனாவை கிளிக் செய்யும் சத்தம் திடீரென்று நின்றதை கவனித்தான். பலவந்தமாக செய்யும்படி நெருக்கப்படும் காரியங்கள் செயல்படுவதை நிறுத்திவிடும். பழைய உலகின் பேனாக்களை பயன்படுத்துவது கூட இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நினைக்கிறேன் என்று எரிச்சலோடு பிரான்ஸ் முணுமுணுத்தார். அவர் தனது பேனாவை தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் பலமாக குத்துவாள் கொண்டு வெட்டுவது போல் ஓங்கி அடித்தார். அதனால் பேனாவிலிருந்து கசிந்த கருப்பு மையானது புதிதாக கஞ்சி போட்டு இஸ்திரி செய்யப்பட்டிருந்த அவரது வெள்ளை நிற சட்டையிலும் அவரது நோட்டு புத்தகத்திலும் கருப்பு புள்ளிகளை அள்ளி தெளித்தன. இதனை லெவ் கவனித்தான். லெவ் அந்த மாநிலத்தின் நிர்வாக இயக்க தலைவரான திரு வெர்னர் கோல்டனை அழைத்து பேசினான். பிரான்ஸ் இந்த வழிமுறைகளுக்கு இணங்குவதற்காக தன்னை புதியவராக மாற்றிக்கொண்டு நேர்மையுடன் நடந்து கொள்ள முயல்கின்றார் என்று திரு வெர்னர் லெவ்விடம் கூறியதை கேட்ட பிறகு லெவ் மிகவும் ஆச்சரியம் அடைந்திருந்தார். பிரான்ஸ் அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு தீர்க்கமான திட்டத்தோடு அவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்தார். பாதி பொருத்தப்பட்ட நிலையில் இருக்கும் விமானங்களை இன்னும் ஓரிரு நாட்களில் அகற்றி விடுவேன். அவைகளை அகற்றுவதற்கு ட்ரக்குகள் வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். எனவே புதிய விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான தளங்கள் நம்மிடம் உள்ளன என்றார். சிறந்த வேலை செய்துள்ளீர்கள் பிரான்ஸ் என்று லிவ் உண்மையான நன்றியுடன் பிரான்ஸை பார்த்து புன்னகைத்தான். பிரான்ஸ் லீச்சர் மனதில் இருப்பதை அறியும் நோக்கத்தோடு அவரின் கண்களை லிவ் உற்று பார்த்தான். லெவ்வின் பார்வை கருப்பு புள்ளிகளை அள்ளி தெளித்திருந்த பிரான்சின் வெள்ளை நிற சட்டையில் விழுந்தபோது ஏதோ ஓர் இனம் புரியாத உணர்வு அவருக்குள் வரவே மறுபுறமாக திரும்பி பிரான்ஸ் லீச்சர் அறையை விட்டு வெளியேறினார். சட்டையில் சிதறியிருந்த மையானது நடக்கப் போகும் ஏதோ ஒன்றை குறித்து முன்னறிவிக்கும் அடையாளமாக இருந்தது.
தன்னுடைய வீட்டை நோக்கி விரக்தியோடு சிந்தித்தவாறே வேகமாக லெவ் நடந்து சென்றான். இந்த வாரத்தில் நிகழ்ந்தவைகளால் தனது சிந்தை பாரமானது போல் இருந்தது. ஆனால் நேரடியாக முற்பிதாக்களை தொடர்பு கொள்வதற்காக அவனுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த கைத்தொலைபேசியை வெளியே எடுத்தான். கூடாத காரியம் என்று தனது அடிக்குரலில் கூறியவாறு தொலைபேசியில் எண்களை தட்ட ஆரம்பித்தான். புதிய திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்ப்பது கூடாத காரியம். இது கூடாத காரியம் என்று எண்ணியவாறு லெவ் நேரடி அழைப்பு பொத்தானை அழுத்தினான். உடனடியாக முற்பிதா ஏனோக்கு தொடர்புக்குள் வந்தார். முற்பிதாவாகிய ஏனோக்கின் உற்சாகமூட்டுதல். ஷாலோம் லெவ் என்றொரு குரல் அன்பாக அவனை வரவேற்றது. ஏனோக்கின் குரலை கேட்டவுடனே ஒரு புத்துணர்ச்சி அவனது இருதயத்திற்குள் நுழைவது போல் அவன் உணர்ந்தான். ஷாலோம் ஏனோக் அவர்களே, காரியங்கள் இங்கு கரடுமுரடாக இருப்பது போல் தெரிகிறது என்று சொல்லிவிட்டு லெவ் சற்று நிறுத்தினான். பின்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்த்தான். கெர்ஹார்ட் ஃப்ரூனிங் என்ற ஒருவர் இன்று அலுவலகத்தில் இருந்து தனக்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். ஏதேன் பழத்தை அவருடைய உணவாக அவர் எடுத்துக்கொள்ளுவதால் உடல்நலக் குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அல்லவா? நான் பிரான்சிடம் அவருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டபோது அவர் ஃப்ரூனிங்கிற்கு திடீரென்று கடுமையான கைவலி ஏற்பட்டதாகவும் அதனால் அவர் சென்று விட்டதாகவும் கூறினார். கெர்ஹார்ட் ஃப்ரூனிங் கணினியின் உள்ளமைப்பில் விபரங்களை ஏதாவது மாற்ற முற்பட்டாரா என்று நான் பிரான்சிடம் நேரடியாக கேட்டேன். அவரது கை செயலிழந்து விட்டது. அப்படித்தானே? திரு ஃப்ரூனிங் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று பிரான்சிடம் கேட்டேன். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்று பிரான்ஸ் என்னிடம் பதில் உரைத்தார். பின்பு மெல்லிய குரலில், இங்கிருப்பவர்கள் மிகவும் பிடிவாதமானவர்கள். உங்களது புதிய செயல்முறை எவ்வாறு வேலை செய்ய போகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். லெவ் மீண்டும் சற்று நேரம் பேசுவதை நிறுத்திவிட்டு சற்று யோசித்தான். நான் முட்டாள்தனமாக பேசுவதைப் போல் உணர்கிறேன். உங்களுக்குத்தான் நடந்தவை அனைத்தும் தெரியுமே. இன்று மதியம் அவர்கள் இருவரும் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு நான் ஏற்பாடு செய்திருந்தேன் அல்லவா? லெவ் தன்னுடைய கீழ் உதட்டை கடித்தவாறு பின்பு ஏனோக்கின் பதிலுக்காக காத்திருந்தான். இது உங்களுக்கான கடினமான நேரம். ஆமாம் லெவ், எனக்கு அனைத்தும் தெரியும். மிகவும் முக்கியமாக கிறிஸ்துவிற்கும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் அனைத்தும் தெரியும். உங்களுடைய கற்பனைக்கும் விழிப்புணர்விற்கும் அப்பாற்பட்ட வகையில் நீங்கள் பராமரிக்கப்படுகிறீர்கள். கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய வல்லமைகளின் செயல்பாடுகள் இருக்கும் புதிய உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் லெவ் என்றார். லெவ் சில அடிகள் மெதுவாக நடந்தான். பின்பு ஒரு நிதானமான வேகத்தில் நடக்க ஆரம்பித்தான். ஆனாலும் அவனது இதயத் துடிப்பு இன்னும் குறையாமல் இருந்தது. நீங்கள் கூறியது உண்மை என்று எனக்கு தெரியும். பிரான்ஸ் உங்களை பிடிவாதமான யூதன் என்று கூறினான் மற்றும் நான் கெர்ஹார்டிடம் அவருடைய கையை மீண்டும் செயல்பட செய்வதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிய போது அவர் என்னிடம் என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று யூதர்களான நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் உடல்நலக் குறைவுள்ள மனிதர் வீட்டிற்கு செல்ல அனுமதி வழங்க கூடாதா என்று கேட்டார். லெவ் மீண்டும் சற்று நேரம் அமைதியானான். அவனது இருதயம் கோபத்தில் இன்னும் வேகமாக துடித்தது. ஏனோக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்ததால் தொடர்ந்து பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது. அமைதியானது சிறிது நேரம் நீடித்தது. பின்பு தர்மசங்கடமான அமைதியாக மாறியது. ஏனோக்கு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மனித இயல்புகளினால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டேன். பழைய பழக்க வழக்கங்கள் என்னுள் இன்னும் ஆழமாக பதிந்துள்ளன. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக செங்கடல் இரண்டாக பிளந்ததை நான் பார்த்திருக்கிறேன். மன்னாவிற்காக இஸ்ரவேலர்கள் புகார் செய்ததைப் போலவே இப்போது நானும் உங்களிடம் புகார் செய்கிறேன் என்றான். நீங்கள் ஒரு விசித்திரமான இடத்தில் புதிய சவால்களுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் கடினமாக உழைப்பதால் உங்கள் நலனையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் லெவ். அப்போதுதான் உங்களால் சவால்களை சந்திக்க தயார் நிலையில் இருக்க முடியும். தங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக தனிமையில் வசிப்பவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் உங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவர்
தொடர்பில் இருப்பது நல்லது. அப்போதுதான் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளலாம் என்றார். தனது பரபரப்பான வருகைக்கு பின்னர் இப்போது லெவ் சற்று ஓய்ந்திருக்கையில்தான் முதல் முறையாக அவன் தனிமையில் இருப்பதை உணர்ந்தான். உயிர்த்தெழுந்ததில் இருந்து முதன்முறையாக அவனும் ரெபேக்காலும் வெவ்வேறு பணியினை செய்வதற்காக பிரிந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அது அவனுக்குள் எத்தகையதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் இப்போது அவனால் உணர முடிந்தது. மற்றும் அவன் பழக்கமாக்கிக் கொண்டிருந்த ஜெபிப்பதையும் தியானிப்பதையும் கூட செய்வதற்கு நேரம் இல்லாது வேலையில் ஈடுபட்டிருந்ததையும் அவனால் உணர முடிந்தது. நன்றி ஏனோக்கு அவர்களே, என்னுடைய சவால்களை எதிர்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்றான். ஏனோக்கு ஷாலோம் லெவ் என்றார். ஷாலோம் ஏனோக் அவர்களே என்று லெவ் மறுமொழியாக மெதுவாக கூறியவாறு தன்னுடைய நடையை வேகப்படுத்தினான். தேவனுடனும் சக மனிதர்களுடனும் ஆன தன்னுடைய தொடர்பை மீட்டெடுக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தவனாக நடந்தான். தொலைந்து போன குழந்தை. உங்களை பார்த்தால் உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுவதைப் போல் தோன்றுகிறது. நீங்கள் விரும்பினால் உங்களது வீட்டிற்கு உங்களை நான் அழைத்து செல்லுகிறேன் என்று பயந்திருந்த பெரிய விழிகளைக் கொண்ட சிறுமியிடம் லெவ் தனது விருப்பத்தை கூறினான். வேறு என்ன கூறுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. சிறுமி தனது தலையை வேகமாக ஆட்டி மறுப்பு தெரிவித்தாள். பெயர் தெரியாத நபரிடம் பேசக்கூடாது என்று சிறுமி கூறினாள். தெருவிளக்கு அவளது முகத்தில் பட்டதால் அவளது முகம் பிரகாசமாக இருந்தது. அதனால் அவள் கண்களில் கண்ணீருடன் பதிலளிப்பதை லெவ்வால் காண முடிந்தது. சரி, நீங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் உங்களைப் போன்ற சிறு பெண் இரவு நேரத்தில் தனியாக வெளியில் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுடன் வீட்டில் இருப்பதை விட்டுவிட்டு ஏன் வெளியே வந்தீர்கள் என்று கேட்டான். மிஸ்டர், நான் தொலைந்து விட்டேன். என் வீட்டிற்கு செல்லும் வழி எனக்கு தெரியவில்லை என்று சிறுமி பதிலளித்தாள். சிறுமி தனது சிறு கையை அவனிடமாக நீட்டினாள். அவன் குனிந்து அதை பற்றி குலுக்கினான். சிறுமி தன்னுடைய கழுத்தை தன்னால் முடிந்தவரை பின்புறமாக சாய்த்து லெவ்வை பார்ப்பதற்கு வசதியாக வைத்துக் கொண்டு நின்றாள். நீங்கள் உயரமாக இருக்கிறீர்கள் என்றார். ஆமாம், நான் சற்று உயரம்தான் என்று கூறி சிரித்துவிட்டு அவள் அருகில் மண்டியிட்டு சிறுமியை நேராக பார்க்கும்படியாக லெவ் நின்று கொண்டான். கிறிஸ்துவும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பதால் இந்த உலகில் உங்களுக்கு எவரும் தீங்கிழைக்க இயலாது. உங்களுக்கு இது தெரியும் தானே? என் பெயர் லெவ் என்றான். என் பெயர் ரூத். எனக்கு பூனைக்குட்டிகள் மிகவும் பிடிக்கும் என்று சிறுமி கூறினாள். நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு அந்த சிறுமி லெவ் அவளது பெற்றோரை அழைப்பதற்கு சம்மதித்தாள். அவன் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். லெவ் சிறுமிக்கு சில ஏதேன் பழங்களையும் ஏதேன் தேநீரையும் சாப்பிடுவதற்கு கொடுத்தான். பிறகு அவன் டவ்லவ் சேவை நிலையத்தை தொடர்பு கொண்டு காணாமல் போன குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மற்றும் சிறுமியை அவளது வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு லெவ் தயாராக இருப்பதாகவும் கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு பயந்து போயிருந்த பெற்றோர் சிறுமி பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை கேட்டு நிம்மதி அடைந்திருப்பதாக சேவை நிலையத்தின் தலைவர் அவனிடம் கூறினார். அவர் லெவ்வை யார் என்பதையும் முற்பிதாக்களுடன் லெவ்விற்கு தொடர்பு இருப்பதையும் கருத்தில் கொண்டு அந்த சிறுமியை அவளது வீட்டில் விட்டுவிடும்படியாகவும் சிறுமியின் வீட்டிற்கு செல்வதற்கான வழியையும் சேவை நிலையத்திலிருந்து லெவ்விற்கு கூறினார். சரி ரூத், வா, நாம் உனது வீட்டிற்கு செல்லலாம் என்றான். ரூத் சோஃபாவின் பாதி தூக்கத்தில் அமர்ந்திருப்பதை லெவ் கண்டான். எனக்கு அந்த பழம் பிடித்திருக்கிறது என்று அவள் பாதி தூக்கத்தில் கூறினாள். நீங்கள் இதற்கு முன்பாக இதை சாப்பிட்டதில்லையா? ஏதேன் பழத்தை அனைவருக்கும் வழங்கும் திட்டமானது இன்னும் இவர்களது வீட்டை சென்றடையாததைக் கண்டு ஆச்சரியத்தோடு லெவ் கேட்டான். இந்த பழம் அற்புதங்களை செய்யும் வல்லமை பெற்றது என்றும் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களை இப்பழம் குணப்படுத்தும் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனது சகோதரிக்கு இந்த பழம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள். ஆனால் அனைவருக்கும் போதுமான அளவு பழம் இல்லாததால் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் யூதர்கள் நியாயமில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றாள். ரூத் தன்னுடைய கோட்டை அணிந்து கொள்ளுவதற்கு உதவியவாறு லெவ் தனது புருவத்தை சுளித்து யோசித்தான். பின்பு கார் இருக்கும் இடத்திற்கு செல்வதற்காக அவளை தூக்கிக் கொண்டான். லெவ் கேள்வியை கேட்பதும் ரூத் அதற்கான பதில் அளிப்பதுமாக
இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர். மெதுவாக ஒரே சீரான வேகத்தில் லெவ் காரை செலுத்தினான். திரு லெவ், யூதர்கள் என்பவர்கள் யார் என்று ரூத் கேட்டாள். யூதர்கள் என்பவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பை கொள்ளு 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 தாத்தாவாக கொண்டிருப்பவர்கள் என்று லெவ் பதிலளித்தான். யாக்கோப்பு பாறையின் மீது தூங்கினவர்தானே என்று ரூத் மீண்டும் கேட்டாள். ஆம், அவர்தான் என்று லெவ் மீண்டும் பதிலளித்தான். யாக்கோப்பு தேவதூதர்கள் ஏணியில் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டார்தானே என்று மீண்டும் ரூத் கேட்டாள். ஆம், சரிதான். நீங்கள் யாக்கோப்பை பற்றி அதிகமாக தெரிந்துள்ளீர்களே என்றான். என்னுடைய அப்பா யூத ஜனங்கள் நியாயமில்லாமல் நடந்து கொள்ளுவார்கள் என்றும் முற்பிதாக்களும் நியாயமில்லாமல் தான் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றார் என்று சிறுமி கூறினாள். தனது காரை அவர்களது வீட்டிற்கு முன்பாக நிறுத்தியவாறு லெவ் அவளை பார்த்தான். சில நேரங்களில் ஜனங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் உனது அப்பா அம்மாவிடம் பேச விரும்புகிறேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் ஏன் உங்களுக்கு இன்னும் ஏதேன் பழம் கிடைக்கவில்லை என்றும் அறிய விரும்புகிறேன் என்றான். நீங்கள் நியாயமானவர் திரு லெவ் என்று கூறியவாறு சிறுமி தன் கரங்களை நீட்டி லெவ்வின் கரத்தை பிடித்து கொண்டாள். கற்களாலான நடைபாதையில் இருவரும் அவளது வீட்டை நோக்கி நடந்தனர். அவர்கள் பாதி வழியில் நடந்து கொண்டிருந்த போதே அவர்களது வீட்டின் கதவு திறந்தது. மிகவும் பதட்டமடைந்திருந்த பெற்றோர்கள் இருவரும் தங்களது மகளை பார்ப்பதற்காக விரைந்து ஓடி வந்தனர். ரூத் தனது வீட்டிற்கு திரும்புதல். அலெக்ஸ் மற்றும் கேத்ரின் லெவ்வை அன்புடன் வரவேற்று பாசத்துடன் உபசரித்தனர். அவர்களது பெயர்கள் அவனை திகைக்க செய்தன. லெவ் ஏற்கனவே இவர்களின் பெயர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றான். கேத்ரினும் நானும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கையில் அவளை கவனிக்க முடியாமல் போனதால் ரூத் முன்பக்கமாக விழுந்த கதவின் வழியாக வெளியே போயிருக்கலாம் என்று அலெக்ஸ் கூறினார். ரூத்தை எங்களிடம் திரும்ப அழைத்து வந்ததற்காக நன்றி என்றனர். ரூத்தை இங்கு அழைத்து வரும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் மகிழ்கிறேன் மற்றும் அவள் யாக்கோப்பை குறித்ததான நிறைய விஷயங்களை அறிந்திருக்கிறாள் என்றாள். ஏசா யாக்கோப்பை வெறுத்தார். ஆனால் பின்னர் இருவரும் நண்பர்களானார்கள் என்று ரூத் தன்னுடைய கருப்பு வெள்ளை நிறங்களை கொண்ட பூனைக்குட்டியோடு தரையில் அமர்ந்து விளையாடியவாறு கூறினாள். உங்களுக்கு இன்னும் ஏதேன் பழம் கிடைக்கவில்லை என்றும் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட ஒரு மகள் இருப்பதாகவும் ரூத் என்னிடம் கூறினாள். உங்கள் பங்கு ஏதேன் பழத்தை உங்கள் குடும்பம் ஏன் இன்னும் பெறவில்லை என்று எனக்கு புரியவில்லை. நான் மறுசீரமைத்துக் கொண்டிருக்கும் இடமான விமான தொழிற்சாலையில் ஏற்படும் மாற்றங்களிலும் கூட ஒவ்வொருவரும் கவனிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தேவையானவைகள் வழங்கப்படுகின்றன என்றான். ஆம், கார்மலினா எங்களது மூத்த மகள். அவள் இதய கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு 13 வயது பெண். தூங்குவது மட்டுமே அவளால் செய்ய முடிந்த ஒரே வேலை. அவளை நினைத்தால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்று கேத்ரின் கூறினார். அலெக்ஸின் கோபமான குரல் கேத்ரின் பேசுவதை நிறுத்தியது. இதற்காகவே நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம். புதிய அமைப்பு முறையானது கொண்டு வந்திருக்கும் அனைத்து வியப்பான காரியங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் சாப்பிடுவதற்கே பணம் இல்லாமல் தான் இருக்கிறோம். அவர்கள் என்னை உங்களுடைய விமான தொழிற்சாலைக்கு சென்று கேட்க சொல்கிறார்கள். முற்பிதாக்களின் ஆளுகையின் கீழ் நாங்கள் எப்போதுமே நியாயமாக நடத்தப்படுவோம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் சூழ்நிலைகள் அப்படியாக இல்லை என்றார். லெவ் அவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தனது காரை நோக்கி ஓடினான். பின்பு கை நிறைய உணவுப் பொருட்களுடன் திரும்பினான். ஏதேன் தேநீரை கார்மலினாவினால் முடிந்த அளவிற்கு குடிப்பதற்கு கொடுங்கள். ஏதேன் பழத்தையும் தினமும் ஒன்று சாப்பிட கொடுங்கள். அவளது உடல் நலத்தில் கூடிய விரைவில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இனிமேல் உங்களுக்கு ஏதேன் பழம் கிடைக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றான். கேத்ரின் தேநீரை தயார் செய்வதற்காக சமையலறைக்கு விரைந்தாள். அலெக்ஸ் லெவ்வை ஆச்சரியத்தோடு பார்த்தார். நீங்கள் யார்? அவர் குரல் கிட்டத்தட்ட பயபக்தியுடன் காணப்பட்டது. என் பெயர் லெவ் ஆரோன். பழைய உலகில் இருந்த பேராசை என்ற குணலட்சணத்தினால் உண்டான விசித்திரமான தனிப்பண்புகளை இந்த புதிய உலகின் அமைப்பிலிருந்து எடுத்து போடுவதற்கு உதவுவதற்காக இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கான சொந்த வீடு கட்டி முடிக்கப்படும் வரையிலும் நீங்கள் 6 மாத காலத்திற்கான வேலை நீக்க ஊதியத்தை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு மூலமாக, அதுவும் கார்மலினாவின் உடல்நலக் குறைவை கருத்தில் கொண்டு விசேஷ முதன்மை ஒதுக்கீடு மூலமாக
தேவையான அளவு ஏதேன் பழத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதுவே முற்பிதாக்களுக்கும் ஐரோப்பிய தேசங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்றான். நான் உங்களிடமும் உங்கள் ஜனங்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் லெவ். நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிவேன். ஆனால் சில கடின இருதயம் கொண்ட யூதர்கள் எப்படியோ உயர் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆளுவதற்கு ஊடுருவி மாற்றம் செய்து விட்டார்களோ என்று நினைத்தேன். அதனால் யூத ஜனங்கள் மீது நான் கோபமடைந்திருந்தேன் என்றார். திரு லெவ்வின் கொள்ளு 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 தாத்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் ஆவர். திரு லெவ் மிகவும் நல்லவர் அப்பா என்று ரூத் கூறினாள். அலெக்ஸ் தனது மகளின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தியவாறு இருவரது கண்களும் நேரடியாக சந்திக்கும்படியாக அமர்ந்தான். அப்பா, சில தவறான விஷயங்களை உனக்கு கூறியிருக்கிறேன். யூத ஜனங்களும் முற்பிதாக்களும் கூட நம்மை நியாயமாகத்தான் நடத்துகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் தங்களுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதனாலேயே கார்மலினாவின் உடல் நலம் தேறுவதற்கு நமக்கு தேவையான ஏதேன் பழங்கள் கிடைக்காமல் போய்விட்டன. ஆனால் இப்போது திரு லெவ் இங்கே இருப்பதால் காரியங்கள் சரியாகிவிடும் என்றார். எனக்கு திரு லெவ்வை பிடிக்கும் என்று திரும்பி லெவ்வை பார்த்தவாறு ரூத் பதிலளித்தாள். அன்பினையும் உண்மையினையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த குழந்தையின் இருதயம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பதை கண்ட லெவ்வின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. எனக்கும் உன்னை பிடிக்கும் ரூத். மன உளைச்சல் மிகுந்த இந்த நாளை நீ பிரகாசமாக்கி விட்டாய் என்றான். இப்போது கேத்ரின் அறைக்குள் நுழைந்தார். ஒரு விதமான நிம்மதி அவரது முகத்தில் தென்பட்டது. அலெக்ஸ், கார்மலினாவின் நிறத்தின் முன்னேற்றம் தெரிகிறது என்று அலெக்ஸின் காதில் அனைவரும் கேட்கும்படியாக கிசுகிசுத்தாள். ரூத் தன் அம்மாவிடம் ஓடி அவளது அம்மாவின் கரங்கள் தனது கரங்களை இணைக்கும்படியாக அடித்தாள். கார்மலினாவினால் நாளை என்னோடு விளையாட முடியும், சரிதானே அம்மா என்று கேட்டாள். கேத்ரின் கண்களில் கண்ணீர் வழிய புன்னகைத்தவாறு, சரிதான், நாளை இல்லை என்றாலும் விரைவில் விளையாடுவாள் என்றாள். அலெக்ஸ் அடுத்த நாள் ஆலையில் வந்து தன்னை சந்திக்குமாறும் அதற்கான ஏற்பாட்டை தான் செய்வதாகவும் லெவ் கூறினான். நீங்கள் அங்கு வந்தால்தான் என்னால் அநேக விஷயங்களை சரி செய்ய முடியும் என்றும் கூறினான். அப்பாவி மக்கள் அநியாயமாக நடத்தப்படுவதை உணர்ந்ததால் லெவ்வின் கோபம் அதிகரித்திருந்தது. அதற்கும் மேலாக யாரோ ஒருவரின் பேராசையின் காரணமாக முற்பிதாக்கள் தவறாக கருதப்பட்டு வருவது அவனது கோபத்தை மேலும் அதிகரித்தது. லெவ் பிரான்ஸ் நாட்டிற்கு வந்தவுடன் நிறுவனத்தின் நிதி நிலைமையை சரி செய்யாமல் இருந்தது இவ்வாறு நடந்ததற்கான காரணமாக இருந்திருக்குமோ என்று யோசித்தான். லெவ் தனது பார்வையை அலெக்ஸிடம் இருந்தும் கேத்ரினிடம் இருந்தும் பின்பு ரூத்திடமும் திருப்பினான். ரூத் தன் தாயின் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். என்ன சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை அலெக்ஸ் என்று லெவ் கூறினான். கேத்ரின் ஏதோ சொல்வதற்கு முனைவது போல் தன் வாயினை திறந்தாள். பின்பு எதுவும் கூறாமல் தூங்கிக் கொண்டிருந்த தன் மகளை தனது கரங்களால் ஏந்துவதற்கு ஏதுவாக மண்டியிட்டு கொண்டு அவளை தூக்கி தன்னோடு அணைத்தவாறு தன் நினைவுகளை தொலைத்தவளாக அப்படியே அமர்ந்தாள். பதிவேடுகளை சரி செய்தல். இரவு நேரத்தின் நல்ல தூக்கத்தினாலும் வேதாகமத்தை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் ஒதுக்கியதினாலும் உற்சாகமான காலை வழிபாட்டு சேவையினாலும் லெவ் புத்துணர்ச்சி பெற்றான். தன்னுடைய பாதையில் வரவிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான அளவு தயாராக இருப்பது போல் உணர்ந்தான். ஆலையில் தனது அறையின் மேசையில் இருந்த தொலைபேசியை எடுத்து திரும்பவும் ரெபேக்காலை தொடர்பு கொள்ள முயன்றான். ஆனால் ரெபேக்காலுடன் இணைப்பு கிடைக்கவில்லை. அவளிடம் கூறுவதற்கு நிறைய காரியங்கள் இருந்தன. இருப்பினும் பேச முடியாமல் இருப்பதை எண்ணி சோர்வுக்குள்ளாகுவதற்கு நேரம் இல்லாத வகையில் அன்றைய நாளின் நிகழ்வுகள் அவனுக்கு உணர்வு பூர்வமாக அமைந்தன. அலெக்ஸ் அவனது அலுவலகத்திற்கு வந்தான். அதன் பிறகு லெவ் கணக்கு புத்தக காப்பாளர் மரியால் கெஸ்டால்ட்டை கடந்த சில மாதங்களில் செலுத்த வேண்டியிருந்த பணத்தை கணக்கு பார்ப்பதற்காக தன்னுடைய அறைக்கு வருமாறு அழைத்தான். அலெக்ஸ் தனது குடும்பத்திற்கு உண்டான அவல நிலையை குறித்து விவரித்த போது அசௌகரியத்தை ஏற்படுத்தும்படியான உரையாடல் அவர்களுக்கிடையே எழுந்தது மற்றும் லெவ் மரியாளிடம் நிறுவனத்தின் கொள்கைகள் குறித்த கேள்விகளை எழுப்பினார்.
மரியாள், நீங்கள் இந்த விஷயத்தில் என்னிடம் முழுமையான உண்மையுடன் இருக்க வேண்டும். நிறுவனத்தின் நிதியுடன் விளையாடும் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. நிறுவன ஒப்பந்த விதிமுறையின்படி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்ந்து தங்களது செலவிற்கான பணத்தை சம்பாதிக்கும் நாள் வரையிலும், அதாவது 6 மாத காலம் வரையிலும் அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் இதனை நன்கு புரிந்து கொண்டு உள்ளீர்களா என்று லிவ் கேட்டான். முதலில் மரியாள் அந்த கேள்விக்கு பதில் கூறுவதை தவிர்த்துவிட்டு, லிவ் தன்னை எதை செய்ய கூறினாரோ அதையே தான் செய்வதாக சாதித்தாள். இறுதியில் கதறி அழுதவாறு பிரான்சும் ஹெர்ஹாட்டும் இணைந்து செயல்பட்டு தன்னை ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க வலியுறுத்தியதாக கூறினார். அவளது பங்காக கூடுதல் பணம் கொடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறினார். அலெக்ஸ் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அலெக்ஸிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவரிடம் சரிபார்த்து கொள்ளுமாறும் மரியாளிடம் லிவ் கூறினான். அவருக்கான புதிய வீட்டை கட்டுவதற்காக லிவ் நில அளவை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு பேசினான். அவர்கள் பசுமை வீடானது ஒருங்கிணைப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அவனிடம் கூறினார்கள். அலெக்ஸ் குடும்பத்தினர் அவர்களது பங்கு ஏதேன் பழங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை லிவ் உறுதி செய்து கொண்டான். அவர்களது ஏதேன் மரங்கள் கனி கொடுக்க தொடங்கும் வரையிலும் அவர்களுக்கான ஏதேன் பழங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினான். பின்பு லிவ் அலெக்ஸுடன் மதிய உணவினை உட்கொண்டான். அலெக்ஸ் லிவ் அவர்களது குடும்பத்திற்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். மறுசீரமைப்பின் வேலையில் தானும் உதவுவதற்கு விரும்புவதாகவும் லிவ்விடம் கூறினார். நீங்கள் ஏன் உங்கள் நண்பர்களை அழைத்து பல கட்ட குழுக்களை ஒன்றிணைத்து ஒரு குழுவை உண்டாக்க கூடாது? அநேக பசுமை வீடுகள் ஒருங்கிணைப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன மற்றும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஏதேன் மரத்தினை பற்றி நன்கு அறிந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். கட்டட தொழில்நுட்பங்களை குறித்ததான அறிவுறுத்தல்களை பெற்ற பிறகு நீங்கள் குழுவாக இணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து உங்கள் புதிய வீடுகளை கட்டி முடிக்கலாம். உங்கள் மரங்கள் பழங்களை உற்பத்தி செய்ய தொடங்கியவுடன் நீங்கள் தன்னிறைவு பெற்று விடுவீர்கள் என்று லிவ் கூறினான். முற்பிதாக்களின் நியாயமான முடிவுகளின் மீது யாருக்காவது தவறான அபிப்பிராயம் இருந்தால் நான் நிச்சயமாக அவற்றை சரி செய்வேன் என்று புறப்படுவதற்காக எழுந்தவாறே அலெக்ஸ் லிவ்விற்கு உறுதியளித்தார். எனக்கு இன்னும் புரியாத காரியங்கள் இருந்தாலும் கூட நான் மேசியாவை முழுமையாக நம்பத் தொடங்கிவிட்டேன். மிக்க நன்றி லிவ். நன்றி கூறுதல் மட்டும் போதாது என்றான். பிரான்ஸ் மற்றும் ஹெர்ஹாட்டை பணி நீக்கம் செய்யுமாறு வெர்னர்காரிடம் லிவ் கூறினான். இருவரையும் அழைத்து முற்பிதாக்களுடன் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டியதின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தினான். கெர்ஹாட் அடக்கி வைத்திருந்த கோபத்தில், எனக்கு முந்தைய உலகமே பிடித்திருந்தது. யூதர்களான நீங்கள் அனைத்தையும் கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை அத்தியாயம் 26 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.